இந்த பால்ல விஷம் கலந்துருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? யார் கலந்தா? தோ நிக்கிறாங்களே உங்க அம்மா, இவங்கதான். எந்த வீட்லயாவது அம்மா தான் பையன் உயிரை எடுக்க போவாளா? விட்டா இன்னைக்கு சிவாக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் நான் தான் காரணம் சொல்வ போல. அதுல என்ன சந்தேகம்? அதுக்கும் காரணம் நீங்க தான். ஏன் சக்தி இப்படிலாம் நடந்துக்கிறா? நல்லா படிச்ச பொண்ணு வேற. சாப்பிட்டாலாம் என்னன்னு கூட தெரியல. சாப்பிட்டியா? ஏய், உங்ககிட்ட தான் கேட்குறேன். கேட்டுச்சு. அப்போ வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்ல வேண்டியதானே? நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிடலன்னா உங்களுக்கு என்ன? இறக்கப்பட்டு உங்ககிட்டலாம் போய் கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இத்தனை நாள்ல ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப மட்டும் என்ன புதுசா? பரிதாபம். ஒரு பொண்டாட்டி கிட்ட பாசத்துல கேட்டாதான் பதில் சொல்வா. பரிதாபப்பட்டு கேட்டா எந்த பொண்ணு பதில் சொல்ல மாட்டா. அம்மா தாயே, நான் தெரியாம உன்கிட்ட கேட்டுட்டேன். ஏய், இப்ப எதுக்கு நீ வீம்பு பேசிட்டு சாப்பிடாம இருக்க? யார்? நான் வீம்புக்கு பேசுறேனா? வெறுப்பேத்துற மாதிரி நீங்க கேள்வி கேட்டுட்டு நான் வீம்புக்கு பேசுற மாதிரி என்ன குறை சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த உலகத்திலேயே சாப்பிட்டியான்னு கேட்ட புருஷனை சண்டைக்கு இழுக்கிற ஒரே பொண்டாட்டி நீயா தான் இருப்ப. தேங்க்ஸ். எதுக்கு? உங்க வாயால என்ன பொண்டாட்டின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. இங்க பார், உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லைனாலும் இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ஊர் உலகத்துக்கு மட்டும். நீ இந்த வீட்டை, அதுவும் என்ன நம்பி வந்திருக்கிற ஒரு பொண்ணு. என்ன நம்பி வந்தவங்க யாரும் பட்னியா கிடக்க கூடாது. முத நீ போய் சாப்பிடு. இத பாருங்க, நான் ஒருவேளை பட்னி கிடக்கிறதுனால உங்க கௌரவம் கெட்டு போயிடாது. அப்படியும் யாராவது கேட்டா நான் சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிறேன். நீங்க எந்த காரணத்து கொண்டும் உங்க இமேஜை விட்டுட்டு கீழே இறங்கி வர வேண்டாம். நீங்க நீங்களாவே இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசினா நான் ஏஞ்சி போய் வெளில படுத்துருவேன். அப்பதான் உங்க இமேஜ் டேமேஜ் ஆகும். ஓகேனா சொல்லுங்க, நான் இப்பவே வெளில போய் படுத்துக்கிறேன். சாப்பிட்டியா? அண்ணி, சாப்பிட்டீங்களா அண்ணி? சாப்பிட்டேன் சக்தி. அண்ணி, நீங்களும் என்ன பைத்தியம்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கலையே. மீனாட்சி அக்கா கூட என்ன பைத்தியம்னு நினைக்குது. நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல சக்தி. அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணி. என்ன சொல்லு சக்தி. இங்க வேண்டாம், வாங்க. ஏய் சக்தி, ஏய் சொல்லு சக்தி, என்ன பேசணும்? அண்ணி, நான் இப்ப சொல்ல போறத கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆக்க கூடாது. என்னன்னு முதல்ல சொல்லு சக்தி. அண்ணி, நான் பைத்தியம் இல்ல அண்ணி. நீங்களாவது என்ன நம்புங்க ப்ளீஸ்.
நான் உன்னை நம்புறேன் சக்தி. ஆனா நேத்து நீயே அப்படி நடந்துக்கிட்ட, உனக்கு என்ன ஆச்சு சக்தி? நான் அப்படி நடந்துக்கவே இல்ல அண்ணி. என்ன அப்படி நடந்துக்க வச்சுட்டாங்க. நடந்துக்க வச்சது மட்டும் இல்லாம எனக்கு பைத்தியம்னு பட்டமும் கொடுத்துட்டாங்க. ஐயோ, கொடுத்துட்டாங்களா? யார் சக்தி? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் அண்ணி. என்ன சக்தி சொல்ற? ஐஸ்வர்யாவா? அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணல அண்ணி. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதான். அப்படின்னா ஐஸ்வர்யா திருந்தவே இல்லையா? பாம்புக்கு எப்படி இயற்கையிலே கொத்துற குணம் இருக்கோ, தேலுக்கு எப்படி கொட்டுற குணம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யாவுக்கு கெட்ட குணம் இருக்கு அண்ணி. அது யாராலையும் மாத்த முடியாது. அவ இது மட்டுமா பண்ணா, இன்னும் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? ஏய், நீ சுந்தர் ஷர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் சுந்தரோட சட்டைய கட்டி புடிச்சிட்டு இருந்தது தானே நீ பார்த்த. நாளைக்கு அந்த சுந்தரே எனக்கு தான். என்ன சுந்தர் தட்டுல நான் சாப்பிடக்கூடாதுன்னு தட்டி விடுறியா? இங்க பார், இன்னும் கொஞ்ச நாள்ல சுந்தரோட சேர்ந்து வாழ போறேன். நான் அவ மாறிட்டான்ல நினைச்சேன். இப்படி எல்லாம் பண்ணிருக்காளே. அப்ப அவ மாறிட்ட மாதிரி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காளா? இப்பவே அம்மாவை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் பாரு. சக்தி, இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? ஐஸ்வர்யா இவ்வளவு தூரம் வந்து இந்த வீட்ல ஆட்டம் போடுறானா யார் சப்போர்ட்டும் இல்லாம பண்றான்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்ல அவளுக்கு யார் சப்போர்ட் பண்றா? மீனாட்சியா? மீனாட்சி அக்கா வெறும் 50 தான் அண்ணி. அதை எய்த அந்த வேடன் யாரு தெரியுமா? யாரு? உங்க அம்மா தான் அண்ணி. நீ தானே நகையை எடுத்து ரூம்குள்ள வச்சா? உண்மையை சொல்லு. ஏன் மருமகளையே நீ கை நீட்டி அடிக்க போறியா? இதை இந்த பால்ல கலந்து சிவாவுக்கு கொடுக்க போற. இத குடிச்ச உடனே சிவா சாக போறான். என்ன சொல்ற சக்தி? எங்க அம்மாவா? ஆமா அண்ணி, அத்தை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என்னடா இவ நம்ம அம்மா பத்தி நம்ம கிட்டே குறை சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. ஆனா அவங்க தப்பு பண்றதுனாலதான் நான் சொல்றேன். நான் சொல்றது உங்களால நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனா அதான் நீ உண்மை. எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. ஆனா கடவுள் சாட்சியா நான் சொல்றதெல்லாம் உண்மை அண்ணி. அது மட்டும் இல்ல அண்ணி, சிவாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதும் உங்க அம்மா தான். அண்ணனையா? அண்ணனை எதுக்கு அம்மா கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? எல்லாம் சொத்துக்காக தான் அண்ணி. சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன வயசுலயே சிவாவோட அம்மா அப்பாவை உங்க அம்மா கொன்னுட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சிவாவோட தம்பி அசோக பைத்தியம்னு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சிவாவுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்க கூடாதுன்னு உங்க அம்மா எதிர்பார்த்தாங்க. நித்யாவோட நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்னவோ பிளான் பண்ணாங்க. ஆனா கடைசியில கல்யாணம் தானா நின்னதும் உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவங்க நேரம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அது உங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன சக்தி சொல்ற? நான் சொல்றது அத்தனையும் உண்மை அண்ணி. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அக்கா இந்த வீட்டுக்கு வரதுல அத்தைக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அண்ணி. சுந்தருக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சு அவ சொத்தியும் சேர்த்து அனுபவிக்கணும் தான் அவங்களோட ஆசை. ஆனா சுந்தர் மீனாட்சி அக்காவை லவ் பண்ணதுனால பல பிரச்சனை பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க. ஆனா அது எதுவும் நடக்கல. அதனால இப்போ ஜோசியம் ஜாதகம் கண்டோன்னு எதையோ பொய் சொல்லி சுந்தரியும் மீனாட்சி அக்காவையும் பிரிச்சு வச்சிருக்காங்க.
மீனாட்சி அக்காவும் இது எதையுமே புரிஞ்சுக்காம அத்தை சொல்றத உண்மைன்னு நம்புது. இத அத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஐஸ்வர்யாவை இங்க கூட்டிட்டு வந்து மீனாட்சி அக்கா இடத்துல ஐஸ்வர்யாவை வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இத சொன்னா அக்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பாம்புக்கு பால் வாத்துட்டு இருக்கு. ச்சே, இந்த ஐஸ்வர்யா ஏன் அப்படி பண்றாளோ? எங்க அம்மாவை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? எனக்கு உண்மை புரியல சக்தி. அண்ணி, இந்த வீட்ல ஐஸ்வர்யாவும் அத்தையும் சேர்ந்து எல்லாரையும் ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க அண்ணி, நான் மட்டும் எப்படி இந்த வீட்ல தனியா போராடுறது? இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டேன். ஆனா கடைசியில எனக்கு கிடைச்ச பரிசு பைத்தியங்கிற பட்டம் தான். சக்தி, நீ கவலைப்படாத, உனக்கு துணையா நான் இருக்கேன். அம்மாவை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அண்ணி, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அண்ணி, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. சக்தி, நீ வருத்தப்படாத, ஏதாவது யோசிச்சு நல்ல முடிவெடுப்போம். தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? எங்க அண்ணன் வாழ்க்கை, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. மாமா, மாமா, ம். மாமா. ஏய், ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டா. அச்சோ, ச்சே. ஏன் இப்படி இம்சை பண்ற? என்ன மாமா நீங்க ஆசையை எழுப்புனா இப்படி அழுத்துக்கிறீங்க? போங்க, உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆசையை அழுப்புனியா? எதுக்கு? உங்களுக்கு விஷ் பண்ணதா. ம், என்ன விஷ் பண்ண போற? ஹாப்பி பர்த்டே மாமா. ஆ, இருக்கட்டும். ஏய், எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அட என்ன மாமா நீங்க, உங்க பொண்டாட்டினா எனக்கு தெரியாம இருக்குமா? அதான் உங்க பாஸ்போர்ட், ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாத்துலயும் இருக்கே. விடு, இங்க பாரு, எனக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்கு நீ யாரு? அட உங்க பொண்டாட்டி மாமா. ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. எங்க வீட்ல யாருமே பர்த்டே கொண்டாட மாட்டாங்க. இவ்வளவு ஏன் எங்க அம்மாவே வந்து எனக்கு விஷ் பண்ண மாட்டாங்க. ஆமா, அப்படியே உங்க அம்மா விஷ் பண்ணிட்டாலும் விளங்கிரும். ஏய், ஆ? அங்க என்ன முணுமுணுக்குற? ஒண்ணு இல்ல சாமி. அதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி இந்த இதுக்கு விஷ் பண்றேன் அதுக்கு விஷ் பண்றேன்னு தூக்கத்துல இருந்து என்னை எழுப்புன, உன்னை அப்படியே குறவலைய கடிச்சு வச்சு தின்றுவேன். அப்படியா? எங்க கடிங்க கடிங்க கடிங்க. என்ன ஹெர்பல் சியக்காவா இந்த வாடை அடிக்குது? ஹலோ, நாங்க குளிச்சாச்சு, நீங்க இன்னும் குளிக்கல. குளிக்காமலே இந்த பேச்சா? இங்க பாருங்க மாமா, நீங்க சொல்றதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே நினைச்சாலும் சில விஷயத்த மாத்த முடியாது. அட, உங்களால ஒரு டிவி சேனல் கூட மாத்த முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அதனாலதான் நான் டிவியை பாக்குறது இல்ல. என்ன சமாளிப்பா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஹீரோயிசம்லாம் காட்டாம ஒழுங்கா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி கீழே வரீங்க. இங்க பாருங்க மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஹீரோயிசம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி ஹீரோயினிசம் தான். போங்க போங்க, போய் குளிச்சு ரெடி ஆகுங்க. அவ்வளவு பிரச்சனை நடந்தது, எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கா. போனோம் அப்படியே போயிருக்கலாம். அதுக்காக நம்ம தூக்கத்தை விட முடியுமா? என்ன மாமா இன்னும் தூங்குறீங்க? என்னது, கனவுலயும் வந்து டார்ச்சர் பண்றா? நம்ம நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் தூக்கம் தான், அதுலயும் வந்து பயன்படுத்துறாள. திரும்ப வந்தாலும் வந்துருவா. எதுக்கு போய் குளிச்சிருவோம். இன்னைக்கு நாம ஆள் வர்றது கூட தெரியல. மீனாட்சியா? இக்கிழவி, கண்ணு தெரியாம என்ன பார்த்து மீனாட்சின்றியா? உன்ன கிரைண்டர்ல போட்டு சுத்துற மாதிரியே இருக்கே.
அக்கா காஃபி ரெடியா? என்னக்கா ஏன் இப்படி பாக்குற? இல்ல நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏன் நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நாளா நம்ம வீட்ல நடக்கிற சம்பவங்களை வச்சு சொல்றேன். அக்கா நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் அப்பப்ப ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதக்கா, இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஓகே? அதுதான் சக்தி எனக்கும் வேணும். நீ எல்லார் கூடயும் நல்லபடியா பழகணும். ஐஸ்வர்யா கிட்ட, அம்மா கிட்ட, பாட்டி கிட்ட, எல்லார்கிட்டயும் நீ நல்ல விதமா பழகணும். பாட்டிக்கிட்டியுமா? ஐயோ அக்கா, சொல்ல மறந்துட்டேன்க்கா. பாட்டி வெளியில இருக்காங்க, அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. நீ முதல்ல அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. ஓ உடனே எடுத்துட்டு போறேன். அதுக்கு முன்னாடி தாரணிக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு போறேன். இதுதான் மீனாட்சி. குடிங்க குடிங்க. ஐயோ பாப்பா 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 பாப்பா. யார் அது? அங்கே நில்லு. அங்கே. பாட்டி பாட்டி பாட்டி, நான் தான் பாட்டி. யாரு? மீனாட்சியா? ஆமா பாட்டி, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். குடு 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 குடு. மீனாட்சி, பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த பக்கம் நீயாமா வந்த? இல்லையே பாட்டி, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, உன் கைய கொஞ்சம் நீட்ட. நீட்டுமா சொல்றேன். கைய புடிச்சா பிஞ்சு கை மாதிரி தான் இருக்கு. அம்மாடி, தலையில ஒரு குட்டு குட்ட. குட்டா? பாட்டி என்ன சொல்றீங்க? அட நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. காலையில இருந்து மூளை கொஞ்சம் மந்தமா இருக்கு. ஒரு குட்டு குட்டுனா சுறுசுறுப்பாயிடுவேன். அதுக்காக தான்மா சொல்றேன். சும்மா ஒரு குட்டு. இல்ல பாட்டி, வேண்டாம் பாட்டி. பாட்டி சொல்றேன் இல்ல, குட்டுமா. இவன் நம்மள ஏமாத்துறாளோ? ஏமா நல்லா குட்டுமா. பாட்டி வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. நான் தான் சொல்றேன் இல்ல, குட்டுமா. அடடா நல்லா குட்டுமா. ஐயோ கடவுளே, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி. பாட்டி வேற ஆசைப்படுறாங்க, குட்டிடுவோம். என்ன முணங்குறா இவ? வேற வழி இல்ல. ஐயோ பாட்டி பாட்டி பாட்டி, மன்னிச்சிருங்க பாட்டி. சாரி பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, மன்னிச்சிருங்க பாட்டி. பரவாயில்ல பரவாயில்லம்மா. இப்பதான் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அம்மா, கண்ணுக்கு போடுற செருப்பு கொண்டாந்து கொடுமா. பாட்டி செருப்பா? இல்ல அது இல்லம்மா. அம்மாடி, நீ குட்டுற குட்டுல மூளை கொஞ்சம் குழம்பி போச்சு. என் கண்ணுக்கு போடுற கண்ணாடி கொண்டு வரேன் கொண்டு வரேன். இதோ எடுத்துட்டு வரேன். போ போ. அப்பா, இந்த பாட்டி, வலி வலிதா. பாட்டி, இந்தாங்க பாட்டி, இது போட்டுக்கோங்க. நான் போறேன். அப்பா, புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு என்ன கொட்டு கொட்டுறா இவ. இது யார் வேலையா இருக்கும்? ஒருவேளை அந்த சக்தி செஞ்சிருப்பாளோ? இல்லையே, நேத்து நடந்த சம்பவத்தை பார்த்தா அவ செஞ்ச மாதிரி தெரியல. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல, இஷ்டம்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி. சொல்லி அடி இப்பேனடி. பல்லாவரம் அருகே கொள்ளையர்களால் தாக்கி மூதாட்டி படுகொலை. மூதாட்டி படுகொலையா? ஒருவேளை இவனா இருக்கும். So sad. டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். டேய் சுந்தர், என்ன பாட்டி? எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணா. என்ன உதவி? டேய், பாட்டிக்கு காலையில இருந்த தலை மொய் 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 மொய்ன்னு இருக்கு. நீ என் தலையில ஒரு குட்டு வச்சேன்னா மூளை அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும். ஆஹா, ஆடு தானா எரியிற அடுப்புல ஏறி உட்காருது. எதுக்கு விடணும்? பாட்டி, தலை மொய்மொய்ங்குதா? ஆமாடா. கொட்டுறதுனா இந்த கட்டவரல நடுவுல கொண்டு வந்து அப்படியே கீழ இருந்து எனர்ஜியை கொண்டு வந்து மண்டையில நங்க கொட்டுறது தானே? ஐயோ பாட்டி பாட்டி, நீ கியூட் அதெல்லாம் பண்ணாம இருப்பனா? இப்ப எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு, இப்ப பாரு.